நல்ல கட்டுவோம். ஒரு கம்புல பதிருனா அத தூத்தி நல்ல கம்ப தேத்துவோம். சரி, இங்க பாருங்க, நாங்க கொண்டு வந்த பொண்ணுல பதிர்னு சொல்லிவிட்டீங்கல்ல. சொல்லிட்டேன். உங்களுக்கு மீச துடிக்குதா இல்லையா? நீங்க சந்தேகப்பட்டீங்க. இதுல நீங்க சந்தேகத்துல என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு, என் பொன் பொருளை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பொண்ணுல பதிர்னு உலகத்துல யாருமே சொன்னதே கிடையாது. முடிஞ்சா நீ தூத்தி காட்டு பாக்கலாம். அப்படிவா வலிக்கு இத தூத்தி காட்டா என் பொண்ணு சொல்லுவான்னு பாத்து கிடக்குறேன். மீசை கீழே தொங்க போட்டு தான் நின்னுறான். இல்லம்மா கொல்லைய மாட்டேன். இல்லம்மா தர்மாதி 2 கொல்லுக்கட்டை கொடுத்தனா அது ஐயா வாயிலே வச்சுக்கிறாருன்னு. நீ கொல்லுக்கட்டை மென்னுட்டே உட்காருங்க. வைசுனா, அப்படியாக இருந்தால் நான் கொண்டு வந்ததுல 11 சொல்லுகிறாயே. உன் சந்தேகம் தீரணும்னா நீ தூத்தி பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணு ஆவலினா 2 கூத்துறங்கற மாப்ள நீ கூத்துற தலைய தொங்க போடுற. ஆமா, ஒரு பதிர் கூட இருக்காதாமா. இங்க பாரு பொண்ணுல இன்னைக்கு தலை தொங்க போடுறீங்க. பொண்ணுல பதிர்னு சொல்லி விட்டவனா? ஏண்டா கண்ணா, ஏண்டா கோழி குஞ்சு திருடா, ஏண்டா குண்டா. ஏன் முன்னாடி எங்க அண்ணா பிள்ளை திட்ட கூடாது. சண்டல திரும்பி ஏத்திக்கே இருக்காமா. ஏண்டா குண்டா. இனிமேட்டு பின்னாடி சொல்றானா? இந்த பொண்ணு கிடையாது. இந்த தூத்தி காட்டுனே. காட்டா காட்டா நக்கியற காட்டா. ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் பொறுத்தல இருக்குது. உடனே தூத்து. அனுமந்தா காணி நாராயணா கோயிந்தா கோபாலா. நீங்க வாழ வைக்கிறதுக்கு வேற அஞ்சனை மைந்தனே. அதேதான். அஞ்சனை மைந்தனே சாமி. அஞ்சனையா சாமி, இன்றைய தினத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நீ செய்யணும்பா. எப்படி சாமி? என்ன பண்ற? வாயில ஆடுதான்னு பாத்துக்க. அஞ்சனையா சாமி, இந்த துரியோதனாகப்பட்டவன் பொன்பொருள் எல்லாம் கொட்டிருக்கான். இந்த பொன்பொருள் எல்லாம் இன்றைய தினத்துல துரியோதனா நம்ம சரியான படிக்க சரி துரியோதன பங்கம் பண்ணணும். இன்னைக்கு சங்க துறையில தலைகுலிய வைக்கணும். அதனால இந்த பொன்பொருள் எல்லாம் ஆழ்கடலுக்கு சென்று பாறையிலே வைத்து வட்டப்பாறையில் நின்று இந்த பொன்பொருள் எல்லாம் தூத்துற. சரி சாமி. நீ தூத்தனா இந்த கோபால பெட்டியில கால் பெட்டி தான் இருக்கணும். சரி சாமி. மீதி பொன்பொருள் எல்லாம் கடலுக்கு போய் சேரணும். ஆகட்டுங்க, செய்து வா. தூத்தி வருகிறேன். உங்களது சொற்படிக்கு நீங்கள் கொண்டு வந்த பொன்பொருளை எல்லாம் தூக்கி ஆழ்கடலை அனைத்தையும் சேர்த்து நீங்கள் கொடுத்தது போல கோபால பெட்டியில் அரைக்கால் வல்ல பெட்டி மாத்திரமே இருக்கும்படி தூத்திருக்கிறேன். ஆகட்டும் அனுமந்தா. சாணி, நீ எனக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் செய்திருக்கிறாய். சரி சாணி. உனக்கு ஏதாவது வேண்டுமா? ஆமா சாணி, காலையில சம்பளம் வேண்டும். அது காலையில் வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது உனக்கு பணம் வேண்டுமா? இல்லை, எனக்கு ஒரே ஒரு குவார்டர் தான் வேண்டும். உள்ளே போ, உன் ஜிப்பை தர. சரி, உள்ளே இருக்கிறது. நான் இந்த ஜிப்பு வைத்த பேண்ட் போடவில்லை சாமி. உன் பை ஜிப்பு போய் தரப்போ. நீ வச்சிருக்கிறியா? சந்தேகம் தீர்ந்து விட்டதா? தூக்கி விட்டாயா? நீங்க சொன்னபடியே பொன்பொருளை தூத்தி காட்டுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதன்படியே பொன்பொருளை தூத்தி இருக்கிறேன். எவ்வளவு இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. எவ்வளவு இருக்குது? கால் பெட்டி தான் இருக்கிறது. மீதியெல்லாம் எங்க போய்விட்டது? ஏப்பா நீதான் தூத்தி காட்டணும், நான் தூத்தி காட்டிட்டேன். இதெல்லாம் நம்ப இருக்குது. ஐயோ, நான் தகுதி
கேட்டு மட்டில்லா பொண்ணை நான் தேடி வந்து இன்னைக்கு பொன் பிள்ளைகள் எல்லாம் ஸ்ரீமந்த நாராயணன் சொன்னது போல வாய்வுக்கு நான் பறி கொடுத்து விட்டேன். நான் ஒரு கௌரவ மன்னன், பின்வைச்ச கால பின்வைக்க மாட்டேன். இருந்தாலும் இது பந்தை காலில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சமாளித்து இந்த சம்மதம் கலக்க வேண்டும். அண்ணா ஜெகனிராஜா தம்பி அண்ணா ஸ்ரீமந்த நாராயணா, உங்களுடைய கோபால பெட்டிக்கு பொன்பொருள் தேவையா? ஆமா இதை துரிய மன்னன் என்னிடத்தில் சொன்னார். அண்ணா அவங்க நிறைய பொன்பொருள் கொண்டு வந்தாங்க. ஆனா எனக்கு தேவை இந்த கோபால பெட்டின்னு அதுல கொட்டுனாங்க. அதுல பதிர்றது நான் தூத்திட்டேன். நான் கேட்டது என்ன? கோபால பெட்டி கிடைய. அதுதான் நான் கேட்டேன். அண்ணா ஸ்ரீமந்த நாராயணா, எப்படி என்ற இன்றைக்கு அதாவது இன்றைக்கு பரிசம் போட போறோம். ஆமா இன்றைக்கு பரிசம் போட வந்தவங்க கல்யாணத்தன்னைக்கு வராங்களோ வள்ளியோ? ஆமா உண்மைதான். கல்யாணத்தன்னைக்கு வரவங்க இன்னைக்கு வந்தாங்களோ வள்ளியோ தெரியாது தெரியாது. அதனால இப்ப நாங்க கொடுத்த பொன்பொருளை வச்சுக்கோங்க. சரி வச்சுக்கிறீங்களா? கல்யாண பந்தல்ல அந்த பச்சை பந்தல்ல உங்களுக்கு கல்யாணம் தாலி கட்ட முன்னாடி உங்களுக்கு பரிய பணத்தை முழுவதுமாக கொடுத்து விட்டு அப்புறமா நாங்க தாலி கட்டிக்கிட்டு போறோம். எங்க அண்ணன் சொன்னா நான் மறுப்பு பேச போறேனா? இங்க பாருங்க, பத்தாத பொன்பொருள பந்தல் வரிசையில நான் கொடுத்துறோம். அதாவது டெல்லியாகி அஸ்தினாபுரத்துல ராமலட்சுமண களஞ்சியம் எவ்வளவோ இருக்குது. சரி அல்ல குறையாத பொன்பொருளை தருமாம் ராமலட்சுமண களஞ்சியம். அப்படி இருக்க நாங்க சுத்தமா அந்த பச்சை பந்தல்ல பூரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பரிசம் போட்டுக்கிறோம். இன்னைக்கு இதை வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் ஜெகனிராஜா சொன்னா நான் மறுப்பு பேச போறேனா? அகட்டுங்க. அதனால இப்பொழுது தட்டை மாற்றிக்கொள்ளலாம். மாத்திக்கலாமே. எங்கடி போயிட்டேன்? நீ குடிக்க போறாருங்க. ஆனால் தேவி எப்படி என்றால் குறைந்தது சரி நம்ம மாப்பிளை கூட்டி வரும்போது அன்னைக்கு வெறுங்கையோடு வரக்கூடாது இல்லையா? குறப்பெட்டி நினைச்சு கொடுத்துருவோம். நம்ம என்னைக்குங்க நிமித்த முடியும்? தாராய் ஸ்ரீமந்த நாம மைத்துனா தங்கா அண்ணா, இப்பொழுது யார் தலை குடிந்தார் நீ பார்த்தாயா? அண்ணா நான் என் மனவாளர் இருக்கும் முன்னே நான் என்னைக்குமே பேச மாட்டேன். சரி சரி சரி. அதனால தலை இருக்கும் போது வாழ ஆடாதண்ணா. என்னைக்குமே ஆடாதாமா. தாம்பூலம் மாற்றிக்கொள்ளலாமே. ஆகட்டுங்க. எதனா மாத்தி நாங்களும் தந்துணையே. அது கல்யாணத்தை. ஓஹோ மைத்துனா எந்தன் மகள் சுந்தரிய உந்தன் மகன் லக்குனருக்கு திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. இந்த பெண்ணும் எனதே பொண்ணும் எனதே. எப்படி சொல்லுகிறாய்? ஏனப்பா ஏங்க என்னங்க அப்படி சொல்றீங்க? ஏங்க இவ்வளவு பொன்பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏங்க பொண்ணு ஒண்ணுது பொருள் ஒண்ணுனா எப்படி நாங்க எல்லாத்துக்கு வந்தோம்? சொல்லுங்க வாய் திறந்து. கண்ணை குத்தி விடாதடா டேய் கர்மாந்திரம். சொல்லுண்ணா என்ன மைத்துனா இப்படி சொல்லுகிறாய்? இவன் ஆவுனா என் மூஞ்சில குத்துறதுக்கு வரானே. அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐயா சோதனா பொறுமையா இரு. ஐயா நான் ஓம்பறேன். நான் ஓம்பறேன். அப்புறமேட்டு கம்முறேன். எதனால நான் சொன்னேன்னா இப்பொழுது நீங்க கொடுத்த பொன்பொருள் எங்க இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. என் பெண் எங்க இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அதனாலதான் சொன்னேன் பொண்ணும் எனதே பெண்ணும் எனதே. திருமணம் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் உங்ககிட்ட பத்திரமா இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது தானே உங்ககிட்ட வரும். ஆமா மைத்துனா. நீங்க அண்ணன் ஒரு வாக்கியம் சொன்னாலும் திருவாக்கியமா தான் என்னைக்குமே சொல்லுங்க. ஆமா நீங்க அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. அது அப்படித்தான் நாங்க ஆர்டர் இருக்கிறதுக்கு முன்னே அப்பா புடுக்குங்கறாரு. சரி பரவாயில்ல. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். தட்டு மாத்தியாச்சு. 4 நட்சத்திரம் பாப்போம். ஆமா ஏங்க தட்டு மாத்திட்டாங்க. உள்ள போய் சாப்பிட்டு தான் போறது. ஆமா அங்க பாங்க எல்லாம் பழைய சோறு வச்சிருக்கோம். ஏன்னா எங்க அண்ணி என்ன புடி தடை வச்சிருக்கா? புளி ஊத்தி வச்சிருக்கோம். அட கம்முனுங்கம்மா உங்க சண்டையில என்ன போடாதீங்க. ஜோதிடரே இங்க அரண்மனை ஜோதிடரே நானே வாருங்கள். எழுதுகோல் வாங்கி வாருங்கள். ஆகட்டும். கல்யாணம் செய்வதா இருந்தா நல்ல நாள் பார்க்கணும் இல்லையா? ஆமாங்க. வாரத்தில் 7 நாள். ஆமா. திங்கக்கிழமை வச்சுக்கலாமா கல்யாணம்? ஐயா திங்கக்கிழமை பாரு. திங்கக்கிழமை பாருங்க. கணிச்சு பாரு. நான் கணிச்சு பார்க்கும்போது திங்கக்கிழமை சோர நாளா இருக்குதுங்க. திங்கக்கிழமை சோமாரக்கிழமை. சோமாரக்கிழமை அது ஆவே ஆவாது. சரி திங்கள் வேண்டாம். ஆமா. செவ்வாய்க்கிழமை பாரு. அந்த மூத்திரம் நல்லா இருக்காது. செவ்வாயா வெறுவாயான்னு இருக்குதுமா. புதன்கிழமை இங்க பாருங்க. புதனாட புதன் 8 கொச்சாட கொச்சு 8 நிக்குது. ஜோதிடரே அதுவும் ஆவாதா? வாயில் வைத்து விடு. சரி ஆகட்டும். வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பாருங்க ஒத்த நாள். அதுல ஆவே ஆவாது. ஆமா. சரி வியாழக்கிழமை சரியில்லைங்க. வெள்ளிக்கிழமை. வெள்ளியோ கொல்லியோன்னு
எனக்கு உகந்த சனிக்கிழமை. சனி போனம் தனியா போவாது. ஏய், எனக்கு தாலிதான் கட்டுறாங்க, சனி போனா தனியா போகாது. சனிக்கிழமை ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் லீவுமா அன்னைக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணுவாங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொண்ணு போனா நாய் படாத பாடு. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு போனா நாய் படாத பாடு அப்பா, ஆ வாரத்துல இருப்பது 7 நாள். ஆமா. 7 நாளுமே சரியில்லை. எந்த நாள்ல தான் கல்யாணம் வைக்கிறது? ஐயா, உங்களுக்கு நல்ல நாளா நான் என்னது எடுத்து கணிக்கும் போது ஒண்ணுதையா? ஏங்க ஜாதகத்தங்க சரி சரி. புள்ளி ஜாதகத்தை மாப்பிள்ளை ஜாதகத்தை எடுத்து கணிக்கு பஞ்சாயத்தை கணிக்கும் போது போது. அந்த பஞ்சாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அதுல பாருங்க, நீங்க அதுல பாருங்க வாயா கொலாயில இருங்க. அப்ப நான் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை ராத்திரி வெள்ளிக்கிழமை ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட்டு போண்டேன். விடிஞ்சா சனிக்கிழமை நல்ல நேரம், சுபயோகம் சுப கூடிய நல்ல நேரங்க. சுபயோகம் சுபத்திரம். ஆமா சரி சரி, நல்ல நேரம். பிரம்ம முகூர்த்தத்துல வச்சிடலாம். பிரம்ம முகூர்த்தம். அப்பா, பிரம்ம முகூர்த்தம். ஏங்க பிரம்ம முகூர்த்தமா அது? பிரம்ம முகூர்த்தம். சரி, விடியறதுக்குள்ள பொண்ணும் பையனும் தாலி கட்டி வெள்ளிக்கிழமை ஆமா அப்படியாக இருந்தால் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சுனா, இந்த கல்யாணம் திருமணம் அஷ்டாபுரத்தில் தான் நடக்கணும். எனக்கு ஒரே மகன், யார் ஏத்துவா? சங்குதோரில் தான் நடக்கணும். இல்ல அஷ்டாபுரத்தில் தான் நடக்கணும். சங்குதோரில் தான் நடக்கணும். கல்யாணம் அஷ்டாபுரத்தில் தான் நடக்கணும். என் நாட்டுல அஷ்டாபுரத்தில் தான் நடக்கணும். ஏய், நான் ஒரே பிள்ளையை பெத்து வச்சிருக்கிறேன். சங்குதோரில் தான் கல்யாணம். என் மகனுக்கு கௌரவம் பண்ண நானு 56 தேச மன்னரை கப்ப கட்டுறாங்க. அஷ்டாபுரத்தில் தான் கல்யாணம் நடக்கணும். சங்குதோரில் தான் நடக்கணுங்கிறேன். ஏன்னா நாதாரி விட்டு இல்லைடாதா இவங்க வேலை பித்தம். ஐயா சங்கத்தோரையிலே வேணாம். இங்கதான் சங்கத்தோரையா? ஆமா, சங்கத்தோரையிலே வேணாம். அஷ்டாபுரத்தில் வச்சுக்கலாம். ஏங்க அஷ்டாபுரத்துலயும் வேணாம். இங்க பாருங்க, எதுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சண்டை? சரி, பொண்ணு விட்டாரும் இந்த மாப்பிள்ளை விட்டாரும் சண்டை போட்டு கூடாது. ஒத்து போனா தான் திருமணம் அதெல்லாம் நடக்கும். முடியாது, சங்குதோரில் தான் நடக்கணும். இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. சொல்றது கேட்போம். இங்க பாருங்க, அஸ்தினாபுரத்துல இருந்து சங்கதுரை வரலாம். ஒரே பச்சனை பந்தல் வந்து ஒரே பந்தலா நீட்டி விட்டுருவோம். அட, அவன் சொல்லிட்டு இருப்பா. பெரும்பந்தலா போடுறோம். சரி, பெரும்பந்தலா பெரும்பந்தலாடா. பெரிய பந்தலா பந்தல் போடுறோமா? போட்டு வாய பாரு கேள்வி பந்தல் போட்டு பந்தல போட்டு அஸ்தினாபுரத்துக்கு சங்கதுரைக்கு நடுவுல திருமணம். இது எனக்கு பிடிக்குது. அஸ்தினாபுரத்துல இருந்து வர வரமுறைங்களா அந்த பக்கம் வருவாங்க. நாங்க மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துடுறோம், வந்துடுறோம். இவங்க பொண்ணு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சங்கீதமாரிக்கு அஷ்டாபுரத்துக்கு மத்தியில கல்யாணம் வச்சு அப்பா அவனை பேச விடுப்பா. நடுவுல தான் கல்யாணம். நடுவுலயே வச்சுக்கலாம். வேற கல்யாணம் பாத்தியா? இந்த பொருத்தமெல்லாம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பொருத்தம் பாத்தியா? பொருத்தம் பாக்குறதுல கெட்டிக்காரன். ஆமா சரி சரி. நான் அதுல பேர் போனாலும் பேர் வாங்கினாலும் போனாலும் வாங்கினாலுங்க. இந்த பச்சை பொருத்தம் பாத்தியா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? பச்சை பொருத்தம் தானே பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தத்துல. இந்த பச்சை பொருத்தம் தான் முக்கியமான பொருத்தம். மாப்பிளைக்கு பாரு. ஆமா, மாப்பிள்ளைக்கு பாருங்க. மாப்பிள்ளை அன்ன பச்சி அருமையான யோகம். மாப்பிளைக்கு அண்ணன் பச்சா வருது. ஆமாங்க. பொண்ணுக்கு பொண்ணுக்கு அடியில போச்சு. ஏய், இல்லைங்க, பொண்ணு பச்சி பொருத்தம் பார்க்கும்போது நல்ல எந்த ஒரு குறையும் இல்ல. இல்ல, அவ வந்து ராஜாளி பச்சி, அடேடே. ஒரு குறையும் வராது. கயிறு பொருத்தம் பாப்பியா? அதுல அருமையான அப்படியா? கயிறு பொருத்தம் பாரு பார்த்தா முக்கியம். மாப்பிளைக்கு கயிறு பொருத்தம். மாப்பிளைக்கு கயிறு பொருத்தம் உடுக்கு சுத்தி இருக்கு. இடுப்பு சுத்தி சொல்லுப்பா. பொண்ணுக்கு தான் இடுப்பு சுத்தி இருக்குது, மாப்பிளைக்கு புடுக்கு சுத்தி தான் இருக்கு. சுத்திக்கிட்டே இருக்குது, தப்பு இல்ல. ஆமா சரி, இது பரவாயில்ல. என் கடைசியா இந்த யோனின் பொருத்தம் கேட்டீங்களா? ஒரு கேள்வி. எந்த கேள்விக்கு நான் கேட்டேன்? ஐயா, இங்க கல்யாணம்னா முக்கியமான பொருத்தம் யோனி பொருத்தம். ஆமா, இத எல்லா ஜாதகர்களுமே முதல்ல கணிக்கிறது யோனி பொருத்தம். சரி சரி சரி, எங்களுக்கு தெரியாத போச்சு. கண்டிப்பா யோனி பொருத்தம் பார்க்கும் போதுங்க ஏங்க அதுல ஒரு குறை இல்லைங்க. சொல்றேன், கிணத்துல போட்ட கல்லாட்டம் அருமையா இருக்கு. சரி அண்ணா, அண்ணா பல ஒண்ணு பேசிக்கிறது ஆகாது. ஆமா, சரி வந்ததே வந்துட்டீங்க, ஒரு போய் சாப்பிட்டு போயிருங்க. உங்க மனைவி அந்த ஒண்ணு தண்ணி குடிச்சிட்டு அதுவே எனக்கு மிக வயிறு நிறைஞ்சு போச்சு. இருக்கட்டும், நான் கோவப்படல அண்ணா. ரொம்ப சந்தோஷமா நாங்க போயிட்டு நான் என்ன மாப்பிள்ளையோட வந்து ரெடி பண்ணணும். இன்னும் உங்களுக்கு பத்தாத மனமே அடக்கி வந்துடுறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அதனால நாங்க போயிட்டு வரணும். சரி, பதனமாக சென்று மாப்பிள்ளையோடு ஆணைப்பட சேனையோடு வாங்க. அக்கா போயிட்டு வருவீங்க.